பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் படைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வருவதின் நோக்கம் நமது ஆசீர்வாதத்தை நாமே வைத்து கொள்ளாமல் தேவையில் இருக்கும் மக்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டுமென்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். இந்த பகுதிக்கு நாம் தேவையில் இருப்பவருக்கு உதவுதல் என்று பார்க்கலாம். அந்தியோகியாவில் உள்ள விசுவாசிகளை பலப்படுத்த அனுப்பப்பட்ட பர்னபா பவுலையும் தன்னுடன் சேர்த்து கொள்கின்றார் என்று நாம் காண்கின்றோம். இருவருமாக சேர்ந்து அந்த அந்தியோகியாவில் 1 வருஷ காலம் தங்கியிருந்து வந்த புதிய விசுவாசிகளுக்கு அவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்காகவும் அவர்கள் ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்கவும் வேத வசனங்களை அவர்களுக்கு போதித்தார்கள். வசனம் 26 பார்க்கும் பொழுது அந்தியோகியாவில் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்லது கிறிஸ்துவுக்காக வாழ்பவர்கள் என்பதாகும். சீடர்களிடத்தில் காணப்பட்ட ஒற்றுமை, ஐக்கியம், எந்தவிதமான ஒரு பாகுபாடு இல்லாமல் மதம், இனம், மொழி, கலாச்சாரம் என்ற பாகுபாடின்றி ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு உதவி செய்யும் தன்மைகள் அவர்களிடத்திலே காணப்பட்டதால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய செயல்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் நமது வாழ்வு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா, சாட்சியாக உள்ளதா என்று நம்மை நாமே கூட ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். 27ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே தீர்க்கதரிசி உரைத்தபடி கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அநேக மக்கள் அந்த பஞ்சத்திலே கஷ்டப்படும் பொழுது தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவி செய்ய அந்தியோகியாவில் உள்ள விசுவாசிகள் பணம் சேகரித்து கொடுத்து அனுப்பினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக பணம் சேகரித்து விசுவாசிகளுக்கு உதவி செய்ய அனுப்பப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்று எல்லா திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட ஊழியமும் நடந்து வருகிறது என்று நாம் அறிவோம். ஆகவே நாமும் கூட இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையில் இருப்போருக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாமும் நமது ஆசீர்வாதங்களை நமக்கு மட்டுமென்று சுயநலத்துடன் வைத்து கொள்ளாமல் தேவையில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றத்துக்காக அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் தாராளமாக கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, கிறிஸ்தவராகிய நான் என் வாழ்வின் மூலம் உம்மை காண்பிக்க உதவும் பிதாவே. ஆமேன்.